ஹாய் காய்ஸ். ஆக்டர் ரவி மோகன் வீட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணங்கள் திருட்டு போயிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் ரவி மோகனின் வீட்டில் வேலை பார்க்கும் எனது மகனும் மனைவியும் இன்னும் வீடு திரும்பவில்லை, அவரை மீட்டு தாருங்கள் என பணிப்பெண்ணின் கணவர் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது பணிப்பெண்ணும் பணிப்பெண்ணின் மகனும் ரவிமோகன் வீட்டிற்குள் சிறை பிடித்து வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இதை குறித்து கேட்டபோது இவர்கள் வீட்டுக்குள் திருடிவிட்டதாகவும் ரவிமோகன் கூறியுள்ளார். பணிப்பெண்ணை வீட்டில் இருக்க வைத்ததோடு மீதமுள்ள பணியாளர்களையும் ரவிமோகன் அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. நடிகர் ரவிமோகன் அவர்களிடம் விசாரணை செய்து கொண்டிருந்ததால் நீண்ட நேரமாகியும் பணிப்பெண் வீட்டிற்கு செல்லாமல் இருந்தது தெரிய வந்தது. நீங்கள் இது போன்று விசாரிக்க கூடாது, புகார் அளிங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரவிமோகன்கிட்ட இருந்து பணியாளர்கள் எல்லாத்தையும் மீட்டிருக்காங்க போலீஸ்காரங்க. காவலர்கள் சொன்னதை கேட்டு ரவிமோகன் புகார் அளிச்சிருக்காங்க நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனில். ரவிமோகன் வீட்டில் லாக்கரில் 3 லட்ச ரூபா பணமும் ஒரு டைமண்ட் நெக்லஸும் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஓட்டுநர்கள், ஒரு பிஏ, பணிப்பெண்ணின் மகன், இவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 பேருக்கு மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.